ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம மதுரையிலேருந்து தேனி வரைக்கும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. இங்கேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகணுங்க. நம்ம தேனி போகணும் அப்படின்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் தான் உங்களுக்கு வந்து பஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து கண்டினியூஸ் பண்ண முடியல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. இங்கே வந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு பழனிக்கு, திண்டுக்கல், சேலம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் உங்களுக்கு பஸ் இருக்கும். தேனிக்கு அப்புறம் உங்களுக்கு குமிளி போகிறது இது எல்லாமே ஆரப்பாளையம் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு சென்னை, தஞ்சாவூர், அந்த திருச்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு பஸ் கிடைக்குங்க. ஸோ இப்போ கரெக்டாக வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 4:30 ஆகுதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூருக்கு போக வேண்டிய பஸ் எல்லாமே இருக்குது. திருப்பூர் போகிறதுக்குமே இங்கே தான் இருக்குங்க. எனி டைம் உங்களுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். கோயம்புத்தூர், திருப்பூருக்கு, அதே மாதிரி பழனிக்கு எல்லாமே எனி டைம் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். Living life, every day, late at night, not okay, all I want, and I pray, all I need are some better days. Fuck me, I'm looking in the mirror, so foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me, and honestly I'm not really sure I want saving. I like to be my own worst. மதுரையிலேருந்து கரெக்டாக 4:30 ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துருச்சுங்க பஸ்ஸு. இது என்ன ரூட் வழியாக போகும்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி வழியாக நமக்கு தேனிங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 70 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வருங்க. ஸோ ஏர்லி மார்னிங்கிறதுனால பெருசாக வந்து பஸ்ஸில் ஒன்றும் கூட்டம் இல்லை. கேபின் ரைடும் வந்துட்டு கிடைக்கல. கொஞ்சம் முன்னாடி தான் ஓரளவு கிடைச்சிது. இருந்தாலும் அதை வச்சு எடுத்துட்டாங்க. மதுரையிலேருந்து உங்களுக்கு தேனி போகிறதுக்கு பஸ் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த க்ரீன் பஸ்ஸில் வந்துட்டு ஓல்டு க்ரீன் பஸ்ஸில் 60 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ்ஸும் ஆனால் ஸ்பீட் சூப்பராக போச்சுங்க. அட்டகாசமாக ஓட்டுனாங்க. ஏன்னா ஏர்லி மார்னிங் பஸ்ஸாக வந்துட்டு டிராஃபிக் எதுவுமே இல்லை. செம்மையாக ஓட்டிகிட்டு போனாங்க. நம்ம இப்போ உசிலம்பட்டி கிட்டத்தட்ட வந்து நெருங்கிட்டோங்க. இதே ரூட்டு வந்துட்டு மதுரையிலேருந்து தேனி போகிறது வந்து உங்களுக்கு ட்ரெயின் ரூட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த பஸ் ரூட் வந்து உங்களுக்கு மார்னிங் டைம்லலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த ஆண்டிப்பட்டி கிட்ட நீங்கள் நெருங்குறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஹில்ஸாக இருக்குங்க. செம்மையாக இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப சீனிக்காக இருக்கும். நம்ம ட்ரெயினில் கூட ஒரு டைம் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம சென்னையிலேருந்து போடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதோடைய வீடியோ கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இப்போ நம்ம உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே வந்துட்டோங்க. மதுரையிலேருந்து தேனி போகிறது வந்து உங்களுக்கு இந்த சிங்கிள் ரோடு தாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த இடமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு மார்னிங்கில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்துட்டு அழகாக விடிய ஆரம்பிச்சிட்ருக்கு.
தேனி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சூப்பரான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது. நீங்கள் சம்மரை விட உங்களுக்கு இந்த தென்மேற்கு பருவமழை டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். நிறைய படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி சர்க்கிளில் வந்து படம் எடுத்திருக்காங்க. ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. இதுதான் வந்து ஆண்டிப்பட்டி பஸ் ஸ்டாண்டு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போது விடிய ஆரம்பிச்சிட்டு இந்த ஆண்டிப்பட்டியிலேருந்து உங்களுக்கு தேனி போகிற இந்த லைனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேனியிலேருந்து உங்களுக்கு இந்த கும்ளி போகிற லைனு, இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் தான் செம்மையாக இருக்குங்க. அதுவும் உங்களுக்கு இந்த ட்ரெயினில் வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டிப்பட்டி கணவாய் பகுதி வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃபுல் வியூ வந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரெயினில் வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி அந்த அந்த சைடில் உங்களுக்கு அந்த கணவா பகுதின்றதுனால காற்றும் பயங்கரமாக இருக்கும். தேனி மெடிக்கல் காலேஜுங்க இது. ஹாஸ்பிட்டல் வித் காலேஜுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் போட்டிருக்காங்க. யாராவது உங்களை தேனியிலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், இது ஹாஸ்பிட்டல் வித் உங்களுக்கு காலேஜும் சேர்த்ததானே. தேனியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்னை மரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே திராட்சை தான் வந்துட்டு அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறாங்க. பன்னீர் திராட்சைலாம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்துட்டு தேனியில் தான் உங்களுக்கு உற்பத்தி ஆகுதுங்க. தமிழ்நாட்டிலே அதிகமாக ஆகும், நம்ம தேனி மாவட்டத்துலேருந்து தான் பண்ணுறாங்க. அதே மாதிரி வாழையாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேனி மாவட்டத்தில் அதிகமாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், வியூலாம் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தேனிக்கு வந்துட்டு நம்ம ரீச் ஆகிட்டோங்க. தேனி புது பஸ் ஸ்டாண்டு தான் வந்துட்டு இந்த பஸ் போகும். இந்த ரயில்வே கேட்டு, இந்த மேம்பாலம் வந்துட்டு தேனி மக்களுக்கு ரொம்பவே தெரியுங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இந்த மேம்பாலத்தை எப்படா கட்டி முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அது இந்த ஸ்கூல் டைம், காலேஜ் டைமு, வேலைக்கு போகிற டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டிராஃபிக் ஆகும். இந்த மேம்பாலத்தினால வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை நடந்துகிட்ருக்காங்க. தேனி மக்கள்கிட்ட கேட்டிங்க வைங்களேன், நிறைய சொல்லுவாங்க அவங்க. ஃபைனலாக நம்ம வந்து தேனி வந்து ரீச் ஆகிட்டோங்க. சூப்பராக சன்ரைஸ் வந்துட்டு நம்மளை அழகாக வெல்கம் பண்ணுது. சரி, ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் கண்டினியூவாக வருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவாங்க.